ஜம்மு காஷ்மீர் எல்லையோர கிராமங்களில் இன்றும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாரமுல்லா, உரி உள்ளிட்ட கிராமங்களில் தீயணைப்புத் துறையினர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். பாகிஸ்தான் இந்தியா போர் பதற்றம் காரணமாக பாதுகாப்பு ஒத்திகை நாடு முழுவதிலும் உள்ள 259 மாவட்டங்களில் நடைபெற்ற சூழலில் இன்றைய தினம் ஜம்மு காஷ்மீர் கிராமங்களில் பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. தீயணைப்புத் துறையினர் இந்த ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை உடன் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். இன்று ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லையோர கிராமங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக தொடர்ந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்தியா மேற்கொண்டதுக்கு பிறகாக இந்திய எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னதாகவே மத்திய உள்துறை அமைச்சகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஒரு போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலின் பேரில் நேற்று நாடு முழுவதும் ஒரு சில மாநிலங்கள்ல போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெற்றது. தொடர்ந்து இன்றைய தினமும் 2வது நாளாக பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்கள்ல இன்றைய தினமும் இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் எல்லையில தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஜம்முடைய காஷ்மீர் அந்த எல்லையோர பாதுகாப்பு கிராமங்களிலும் இன்றைய தினமும் பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெற்று வருது. குறிப்பா பாரமுல்லா, உரி உள்ளிட்ட கிராமங்கள்ல தீயணைப்பு துறையினர் ஒத்திகையில ஈடுபட்டு இருக்கிறார்கள். எல்லையில் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி வரும் நிலையில இந்த ஒத்திகை என்பது நடைபெற்று வருகிறது. தாக்குதல்ல காயமடைந்தவர்களை எப்படி மீட்பது என்பது குறித்தான தீயணைப்பு துறையினர் இந்த ஒத்திகையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ட்ரோன் தடுப்பு பிரிவினர் தயார் நிலையில் இருப்பதாகவும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தலாம் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் அதுபோன்ற ஒரு காலங்கள் எப்படி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் எனவும் தற்பொழுது இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குறிப்பாக அந்த எல்லை கட்டுப்பாடு கோட்டு பகுதியில் தொடர்ந்து இது போன்ற ஒரு பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெற்று வருகிறது. முப்படைகளை சேர்ந்த நேற்றைய தினமே அனைத்து மாநிலங்களுமே முப்படை வீரர்களும் ஒருங்கிணைந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது தொடர்ந்து எல்லையில் அத்துமீறி பாகிஸ்தான் ராணுவம் தாக்கி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த எல்லை கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்கள்ல இன்றைய தினமும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பாரமுல்லா, உரி உள்ளிட்ட இடங்களிலும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது தீயணைப்பு துறையினர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை தீக்காயமடைந்தவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது.